ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கோதுமை அவல் புட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்பவும் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த கோதுமை அவல் புட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான கோதுமை அவல் புட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கோதுமை மாவு புட்டு பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. கூடவே வாசனைக்கு 3 ஏலக்காவையும் போட்டுக்கலாம். ஏலக்காவையும் போட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா மாவை வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே கப்லேயே அரை கப் ரெட் அவல் எடுத்துருக்கேன். ரெட் அவல் போட்டிருக்கேன். உங்களுக்கு வெள்ளை அவல் வேணும்னாலும் வெள்ளை அவல் போட்டுக்கலாம். நல்லா கருக்கு முறுக்குன்ட்டு வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கையில் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி கருக்கு முறுக்குன்னு இருந்துச்சுன்னா இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கோதுமை மாவையும் அவல்லையும் நல்லா ஆற வச்சுட்டு காஞ்ச மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. நம்ம பொடி பண்ணின கோதுமையும் அவலையும் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை அரை கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா சப்பாத்தி மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு மாவு பதத்தில் இந்த மாதிரி உதிரி உதிரியாக பசரி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி சட்டி வச்சுக்கோங்க. அதில் ஒரு துணியை போட்டுக்கலாம். நம்ம கிளறி வச்சுருக்கிற கோதுமை அவல் மாவை இதில் போட்டுக்கலாம். எல்லா இட்லி தட்டிலையும் பரப்புற மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவலியும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு விட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை அவல் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேன் வச்சுக்கோங்க. நெய் போட்டுக்கோங்க. நெய் சூடானதும் 10லேருந்து 15 முந்திரியை உடைச்சி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நிறைய போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போது அரை கப் தேங்காய் துருவலியும் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி புட்டு வேக வைக்கும் போதும் போட்டிருக்கோம். கொஞ்சமாக அரை கப் தேங்காய் துருவலியும் போட்டுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அவல் புட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு வெள்ளை சக்கரை வேணும்னா வெள்ளை சக்கரை போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை அரை கப் போட்டுருக்கேன். உங்களுக்கு ஏற்ற இனிப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான சூப்பரான நல்லா முறுமுறுன்ட்டு முந்திரியோட கோதுமை அவல் புட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவும் அருமையாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.